இஎம்ஐ கட்ட முடியாமல் தத்தளிப்பவர்களின் மனதில் எழும் 2 முக்கியமான கேள்விகள் யாவை? கடன் சுமையை எப்படி குறைப்பது? எந்த கடனை முதலில் அடைப்பது? நிதி நெருக்கடி நம்மில் பலருக்கு ஏற்படும். அதற்கு சில பல காரணங்களும் உண்டு. ஒருவருக்கு கடன்களின் எண்ணிக்கை, தொகை இரண்டுமே அதிகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தன் அத்தியாவசிய செலவுக்கு பிறகு அவர் இஎம்ஐ கட்ட திணறுகிறார் என்றால் அவர் கடன் பொறியில் சிக்கியிருக்கிறார் என்று பொருள். பொறியிலிருந்து தப்பிக்க சில கடன்களை அடைப்பது அவசியம். எந்த கடனை முதலில் அடைப்பது என்பதை தீர்மானிக்க சில வழிமுறைகள் உண்டு. பனிப்பந்து வழிமுறை சிறு கடன்களை முதலில் அடைக்க சொல்கிறது. அப்பாடா, சில கடன்களையாவது அடைத்தோமே என்ற திருப்தியும் மற்ற கடன்களையும் அடைக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் இது கொடுக்கும். பனிச்சரிவு இந்த வழிமுறை அதிக வட்டி விகிதமுள்ள கடன்களை முதலில் அடைக்க வேண்டும் என்கிறது. வட்டி சுமை குறைந்தால் இஎம்ஐயில் அசலின் பங்கு அதிகமாகும், கடனும் சீக்கிரம் முடியும். கையில் கொஞ்சம் காசு புழங்கும் போது இந்த 2 வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி உங்கள் கடன் சுமையை குறைங்க. வரவு 8 அணான்னா செலவு 10 அணாவை இருக்கக்கூடாது, 6 அணாவை தாண்டாமல் பார்த்துக்குங்க.